ஹாய். ஸோ போன வீடியோவில் வந்து கான்ஃப்ளிக்ட் அட் ஒர்க் பிளேஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். நான் இந்த வீடியோவில் முடியாது பறக்குது. ஓகே, நான் இந்த வீடியோவில் என்ன யோசிச்சேன்னா, ஒரு ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு ஆக்சுவலாக என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ரிக்வயர்டு, நீங்கள் எதெல்லாம் கல்டிவேட் பண்ணிக்கணும். இது வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கிடையாது, ஜென்ரலாகவே வந்து நம்மளுக்கு இன்ஹெரண்ட்டாக இருக்கும்ல. இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ரிலேட்டடில் நீங்கள் என்ன மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஆக்டிவ்னஸ். ஸோ ப்ரோஆக்டிவ்னஸ் அப்படிங்கிறது நம்மளே லீட் எடுத்து ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன், இது நான் வந்து உங்களுக்கு இதை பண்ணி கொடுக்குறேன், என்னால் இதை வந்து லீட் பண்ண முடியும், என்னால் இதை செய்ய முடியும், அந்த மாதிரி லீட் எடுக்கிறது. ஸோ இதில் வந்து என்னென்னா, லீட் எடுக்கும் போதும் இல்லை, லீட் எடுக்கும்போதும் யூ ஷுட் நோ யோர் லிமிட்ஸ். சம்டைம்ஸ் நீங்கள் ஓவர் லீட் எடுத்திங்கன்னா தேர் இஸ் அ பாசிபிலிட்டி உங்கள் மேலே எல்லா ஒர்க்கையும் த்ரஸ்ட் பண்ணுறது. ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆனால் ப்ரோஆக்டிவாக இல்லாமல் லீடே எடுக்காமல் இருந்தீங்கன்னா இட் வில் அஃபெக்ட் யோர் ஸ்கோப். நீங்கள் என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், எப்படியெல்லாம் க்ரோ ஆகலாங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து லிமிட் ஆகும். சரியா? ஸோ ஒரு பேலன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியணும், இது ஆக்சுவலாகவே என் க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்குமா இந்த சிச்சுவேஷன், இல்லை இதை வச்சு என்ன அட்வான்டேஜ் எடுக்கிறாங்களா, இந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். பட் யூ நீட் த ஸ்கில் ஆஃப் ப்ரோஆக்டிவ்னஸ். ஓகே, ரெண்டாவது வந்து லைக் ஐ செட் ஃபஸ்ட்டே எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃபன் என்ன பீப்புள் யோசிப்பாங்க அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரியல அதனால தான் எனக்கு இது அஃபெக்ட் ஆகுது. கிடையாது, இங்கிலீஷ் நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக லேர்ன் பண்ணுங்கள், ஆனால் அது வந்து உங்களோட கம்யூனிகேஷன் பவரை வந்து லிமிட் பண்ணவே கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லேயே யூ ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி. புரியுதா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் லீட் பண்ணுறீங்க, ஒரு டீமில் இருக்கீங்க அப்படின்னா எந்தெந்த டைமில் நான் வந்து என்னோடய மேனேஜர்கிட்ட போயிட்டு இதை ரிப்போர்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரி நான் எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணணும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், இதுக்கெல்லாம் லாங்குவேஜ் அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுதோ நீங்கள் அந்த லாங்குவேஜில் பண்ணலாம். கிளியராக? மூணாவது வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். நான் லீடராகவே இருக்க போகிறது கிடையாது, எனக்கு எதுக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அப்படின்னா, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து லீடராக இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, உங்களை வந்து ஒரு நல்ல வேலை ஆஃபீஸில் நீங்கள் பொசிஷன் பண்ணுறதுக்கும் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கிளியராக? வெதர் ஆர் நாட் யூ வாண்ட் டு பி அ லீடர், அது வந்து செகண்டரி. பட் இந்த ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணும். அப்படி என்ன லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு டீமை எப்படி வந்து கரெக்டான வேலை மேனேஜ் பண்ணுறது, பீப்புளை வந்து நம்ம எப்படி டீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு நோ. ஓகே, ஒரு லீடராக இருக்கும்போது பீப்புள் மேனேஜ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். கரெக்டாக? ஒரு டீம் கூட எப்படி கொலாபரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும், இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்கில்ஸு, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அடியில் வர்றது, விச் ஆர் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் டீமோடு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட எப்படி கொலாபரேட் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு அது வந்து மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அவங்க கூட உங்களுக்கு நல்லபடியாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், உங்களால் கொலாபரேட் பண்ண முடியணும், அவங்களோட இன்புட்ஸ் உங்களால் எடுத்துக்க முடியணும். கரெக்டாக? யூ ஷுட் நோ ஹவு டு டூ ஆல் திஸ். லீடர் இஸ் நாட் சம்ஒன் ஹூ லீட்ஸ், லீடர் இஸ் சம்ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த ரிக்வயர்மெண்ட்ஸ், எல்லாரோட ரிக்வயர்மெண்ட்ஸை அதுபடி ஒரு பெஸ்ட் டிசிஷன் எடுத்து ப்ரொசீட் பண்ணுறது தான் லீடர். ஓகேயா? ஸோ நீங்கள் லீடராக இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஸ்கில்ஸு, பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், கொலாபரேஷன் ஓரியன்ட் ஸ்கில்ஸு, இன்புட்ஸ் வாங்குகிற ஸ்கில், இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போதும். ஓகே, ஸோ மேக் ஷுர் யூ ரிஃபைன் தட். ஓகேயா? இன்னொன்று வந்து ஹோனிங் யுவர் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்கில்ஸை இன்னுமே டெவலப் பண்ணி கொண்டு போகிறது. அது உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸாக இருக்கலாம், இல்லை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வந்த மாதிரி ஸ்கில்ஸாக இருக்கலாம். ஈச் டே வந்து யூ ஷுட் பி திங்கிங் ஹவு யூ கேன் டூ பெட்டர். ஓகே, ஸோ இது வந்து எதனால் நான் சொல்கிறேன்னா, சில நேரம் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இதில் நான் என்ன புதுசாக கற்றுக்க போகிறேன்ற மைண்ட் செட் நமக்கு வந்துடும். ஆனால் அதுதான் நம்மளோட டவுன்ஃபாலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம பண்ணவே கூடாது. மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய மேட்ரு வந்து என்னன்னா,
இப்போ எனக்கு இந்த ஏ பாயிண்டில் நான் இருக்கிறேன், ஏ பாயிண்ட்லேயே எனக்கு இந்த ரிசல்ட் வருது, நான் என்னத்துக்கு வந்து பி பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஆனால் அது கிடையாது. ஓகே, நீங்கள் ஏ பாயிண்டில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் யூ வில் பி புஷ் டு கோ டு பி பாயிண்ட். அந்த புஷ்ஷுக்கு முன்னாடி நீங்களே அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த ஸ்கில்ஸை ரிஃபைன் பண்ணிட்டு இருந்திருந்தீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ. ஓகேயா? அடுத்ததாக இருக்கிற ஸ்கில் செட் வந்து மேனேஜிங் யுவர் டைம். ஓகே, இதை ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் வந்து ரொம்ப ஆக்கியபைடாக இருப்பாங்க, ரைட், இன் டூயிங் சம்திங், இன் ஃபினிஷிங் அவங்களோட டாஸ்க் அண்ட் ஆல் தட். பட் அதை என்ன மாதிரி ஒரு டைம் ஃப்ரேமில் பண்ணுறோங்கிறது வந்து அவங்க அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஓகேயா? பட் அதுக்கு நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப ஒரு ஒர்க்கை வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது கிரியேட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர். மேக் ஷுர் யூ டூ இட் ஆஸ் அண்ட் வென் யூ கேன் டூ இட். ஓகே, ஸோ இது மூலயமா எனக்கு என்ன, நான் பைலப் பண்ணி பண்ணுறதுனால இப்போ என்ன ஆகிட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரொடக்டிவிட்டி லோ ஆகும். கிளியரா? ஸோ இப்போ உங்கள் ப்ரொடக்டிவிட்டி லோ ஆகுது அப்படின்னா நீங்கள் லோட் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த ஒர்க்லேயுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். Okay, so this is a very important skill for you to have. Okay, இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாகவே உங்களோட இண்டஸ்ட்ரி, எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சொல்கிறேன், அதை பற்றின நாலேஜ் வந்து ஒரு வேலை கிடச்ச உடனே அதை பற்றின நாலேஜ் கெயின் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. ஐ எம் நாட் ஷுர் இஃப் திஸ் இஸ் அ ஸ்கில். ஐ திங்க் திஸ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இதை வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் டேக்லைன் அடியில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேயா? இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஒரு டைமில் வந்து என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி என்னால் எப்படி வந்து ஸ்கில்லை வந்து ஏற்றிக்கிட்டு வேறு மாதிரி இதே இண்டஸ்ட்ரியில் வேறு மாதிரி ஒரு ஜோனில் நான் போக முடியுமா, அப்ரோச் பண்ண முடியுமா, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஐடியாஸ் வரலாம். ஓகேயா? ஸோ தீஸ் ஆர் அ ஃபியூ ஸ்கில்ஸ் தட் யூ கேன் கல்டிவேட். அது இல்லாமல் உங்கள் இண்டஸ்ட்ரி பற்றின நாலேஜும் வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறதும் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இது இல்லாமல் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் ஆச்சு. அதை பற்றி எதுவும் நீங்கள் சொல்லி அப்படின்னா, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ஒன்லி ஒரு ஃபியூ ஜாப்ஸ் தான் அது அப்ளை ஆகும். அது வந்து அவங்களே சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு எது தேவை எது தேவை இல்லைன்னு. ஸோ ஐ தாட் நான் கவர் பண்ணி அதில் யூஸ் இல்லை அப்படின்னு. பட் நான் இப்போ லிஸ்ட் பண்ணது எல்லாமே நீங்கள் எந்த வேலை பார்த்தாலுமே, நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்கனாலுமே இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இஸ் எசென்ஷியல். ஓகே, ஸோ இதை தாண்டி வந்து இஃப் யூ ஃபீல் தேர் ஆர் சம் அதர் ஸ்கில்ஸ் உங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே.